திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட். இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா ப்ராடக்ட்டும் உங்களுக்கு ரொம்ப மலிவான விலையிலேயே கிடைக்குது. இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணி பாருங்கள். கழுத்தை நெரிக்கும் கடன், பிச்சை எடுக்கப் போகிறோம், விரக்தியில் புலம்பும் ஷெரீஃப். பாகிஸ்தான் நிலைமை மோசம். பாகிஸ்தான் பொருளாதாரம் நாளுக்கு நாள் மோசமாகி கொண்டே போகிறது. அவர்கள் சர்வதேச நாணய நிதியையும் ஆசிய வங்கி என வரிசையாக கடன் வாங்கினாலும் அதை சரியாக பயன்படுத்தாததால் சிக்கல் தீருவதில்லை. இதற்கிடையே சமீபத்தில் பாகிஸ்தான் குறித்து வெளியாகியுள்ள டேட்டா பலரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது. இதை குறித்து நாம் பார்க்கலாம். கடந்த மாதம் ஏற்பட்ட இந்திய பாகிஸ்தான் மோதலில் இந்தியாவின் தாக்குதலை சமாளிக்க முடியாமலேயே பாகிஸ்தான் மோதலை முடிவுக்கு கொண்டு வர கோரிக்கை விடுத்தது. இது அனைவருக்கும் தெரியும். ஆனால் உள்நாட்டு ஏதோ மோதல் வென்றது போல ஒரு பிம்பத்தை பாகிஸ்தான் உருவாக்கி வருகிறது. ஆனால் பாகிஸ்தான் பொருளாதாரம் அந்த நாட்டின் உண்மை நிலையை காட்டி கொடுத்து விடுகிறது. பாகிஸ்தான் நாளுக்கு நாள் மோசமடைந்து கொண்டே போகிறது. பாகிஸ்தான் கடன் வரலாறு காணாத உச்சத்தை எட்டியுள்ளது. இதை வேறு யாரும் சொல்லவில்லை. 2 நாட்களுக்கு முன்பு வெளியிட்டுள்ள பாகிஸ்தான் பொருளாதார ஆய்வு அறிக்கையிலேயே அது தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தான் நிதி நிலைமை எந்த அளவுக்கு மோசமானதாக இருக்கிறது என்பதை இது காட்டுகிறது. இப்பொழுது பாகிஸ்தானில் மொத்த கடன் 76,007 பில்லியன் பாகிஸ்தான் ரூபாய், அதாவது 76 டிரில்லியன் பாகிஸ்தான் ரூபாயாக இருக்கிறது. கடந்த 75 ஆண்டுகளில் பாகிஸ்தானின் கடன் இந்த அளவுக்கு உச்சத்தை எட்டியுள்ளது இல்லை. வரலாறு காணாத அளவுக்கு பாகிஸ்தான் புதிய கடன் உச்சத்தை தொட்டுள்ளது. இது காட்டுகிறது. இந்திய ரூபாயில் மதிப்பில் பார்த்தால் 23.1 டிரில்லியன், அமெரிக்க டாலரில் 2,69,344 பில்லியனாக பாகிஸ்தான் கடன் இருக்கிறது. பாகிஸ்தான் கடன் கடந்த 4 ஆண்டுகளில் ஏறக்குறைய 2 மடங்காக உயர்த்தப்பட்டுள்ளது. கடந்த 2020 முதல் 2021 பாகிஸ்தான் கடன் 39,860 பில்லியனாக இருந்தது. 10 ஆண்டுகளுக்கு முன்பு அதன் கடன் ரூபாய் 17,380 பில்லியனாக இருந்தது. அதாவது கடந்த 10 ஆண்டுகளில் அதன் கடன் கிட்டத்தட்ட 5 மடங்கு அதிகரித்துள்ளதையே இது காட்டுகிறது. பாகிஸ்தான் பிரதமர் ஷெரீஃப் கூட இதை ஒப்புக்கொள்ளும் வகையிலேயே பேசியிருந்தார். சமீபத்தில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், இன்று நாம் எந்த நட்பு நாட்டிற்கும் சென்றாலும் அல்லது அந்த நாட்டின் தலைவருக்கு ஃபோன் போட்டாலும் நாம் அனைவரிடமும் பணம் கேட்டு பிச்சை எடுக்க வந்து விட்டோம் என்று நினைக்கிறார்கள். சிறிய நாடுகள் கூட பாகிஸ்தானை மிஞ்சிவிட்டது. கடந்த 75 ஆண்டுகளாக நாம் பிச்சை பாத்திரத்துடன் அலைந்து கொண்டிருக்கிறோம் என்று அதிருப்தியில் கூறியிருந்து குறிப்பிடத்தக்கது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.